Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள வைக்கக்கூடிய அந்த மசாலா தயார் பண்ணனும். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதல 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய், அது ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, அதையும் ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் 1-2 பிச்சி வச்சிருக்கேன். சேர்த்துட்டு இத வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதல ஒரு வெங்காயம், அதையும் சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துடலாம். வெங்காயத்து கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக மசிச்சுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். கை வச்சு லேசாக மசிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு உள்ளே சேர்க்கும்போது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லா ட்ரையாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கை நிறைய நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து வெளி மாவு தயார் பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, கூடவே 1/4 கப் அரிசி மாவு, அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப கெட்டியும் இல்லாத மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கலந்து நல்லா ரெடியாக வச்சுருக்கேன். நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறியிருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம். எல்லா பக்கமும் நல்லா கோட்டார மாதிரி ஒரு வாட்டி புரட்டிட்டு எண்ணெயில் ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சம் மாவு இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்ல, இது வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அப்படியே இந்த காரா பூந்தி மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா போண்டாவுமே வந்து ரொம்ப அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், டடா! நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டாலாம் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.